கல்யாணம் ஆன புது பொண்டாட்டிங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாதம் நம்மளை மயக்கத்துக்காகவே இருப்பாங்க. ஏன்னா, அதுங்களும் காலேஜ்லாம் படித்து முடிச்சுட்டு, அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஃபோனில் பேசிட்டு, என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுண்டு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எல்லா விஷயம் எதிர்பார்ப்பாங்க. கல்யாணம் ஆனதும் நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்கக்கிட்ட அன்பா பேசணும். அன்பா பேச பேச நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததும் தான் நம்ம என்னெல்லாம் பிடிக்குன்றத அவங்கக்கிட்ட சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி ருசிச்சா பிடிக்கும், தேனை ஊற்றி சுவைச்சா பிடிக்கும், அதுக்கப்புறம் நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது தான் அவங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். பரவாயில்ல, நல்லா ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாரு எல்லா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே தயங்குவாங்க. அதுக்கப்புறம் பயப்படுவாங்க. ஐயோ! என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் முதல்ல பேசி அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்த குடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி குடுக்கும்போது நம்ம ராத்திரிலேயும் நமக்கு தேவையானது கிடைக்கும். அதுக்கப்புறம் காலையில் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளே கேட்கலாம். என்ன பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்பாங்க, என்ன காலை லீவான்னு கேட்பாங்க. ஆமாம், நான் தான் நேத்தே சொன்னேன்ல, உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க.